என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 days ஹோம் ஒர்க் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபுல் பாடி பிகினர்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜம்பிங் ஜாக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 10 கவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. ஒரு 5 seconds அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம செட் 2 போகலாம். செட் 2 என்னன்னா திரும்ப அதே தான் ஜம்பிங் ஜாக் ஒரு 10 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அகைன் ஒரு 5 seconds வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் வில் கண்டினியூ. ஓகே, நம்ம செட் 3க்கு போயிடுவோம். செட் 3 ஆஸ் யூஷுவல் வந்து 10 கவுண்ட் தான். சரியா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து ஜம்பிங் ஜாக் வந்து பார்த்தோம். ஒரு 3 sets நம்ம முடிச்சோம். கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்குவாட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அதே மாதிரி தான் ஒரு 10 கவுண்ட் சொல்லி ஒரு 3 செட் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் ஷோல்டர் பொசிஷன் இருக்கா அது வந்து கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஒரு 10 கவுண்ட் முடிஞ்சாச்சு. ஒரு 5 seconds ரெஸ்ட் எடுத்துப்போம். தென் வில் ஸ்டார்ட் அகைன். ஸோ இப்போ என்னன்னா ஒரு செட் முடிச்சாச்சு. செகண்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே தான் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செகண்ட் செட் முடிச்சாச்சு. ஒரு 5 seconds ரெஸ்ட் எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம செட் 3க்கு போயிடலாம். திரும்ப அதே 10 கவுண்ட்றோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 3 செட் நம்ம முடிச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கவுண்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ 2 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். ஜம்பிங் ஜாக், ஸ்குவாட்ஸ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா புஷ்அப் பண்ணலாம். ஓகே, நார்மல் புஷ்அப் தான் எடுக்க போகிறோம். சரியா, புஷ்அப் வேரியேஷன் நிறையா இருக்குது நமக்கு. ஸோ இப்போ என்னன்னா பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஒரு நார்மல் புஷ்அப் வந்து ஒரு 3 sets. அது இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 10 டவுன் சொல்லி 3 செட் நம்ம செய்ய போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டர் வித்துக்கு கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் செட்டு ரெண்டாவது செட்டுக்கு போவோம். அதே மாதிரி ஒரு 10 கவுண்ட் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டாவது செட்டு முடிச்சாச்சு. மூணாவது செட்டு ஆஸ் யூஷுவல் அதே 10 கவுண்ட் தான். சரியா, ஸோ நீங்கள் கை வைக்கும்போது 2 கையும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு கை மேலே கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே, அதனால் அதை கூட கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்ம இந்த புஷ்அப்பில் 3 செட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம டே 1 ஃபுல் பாடி பிகினர்ஸ் ஒர்க் அவுட். இதில் வந்து பார்க்குற 4வது எக்ஸசைஸ் என்ன, ஷோல்டர் டேப். பிளாங்க் பொசிஷனில் நம்ம இருந்துட்டு ஷோல்டர் வந்து டேப் பண்ணணும். அவ்வளோதான். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் பொசிஷனில் நார்மலாக இருந்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஷோல்டர் வந்து டேப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஒரு செட்டு முடிச்சிட்டோம். ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டாவது செட்டு நம்ம போவோம். ஸோ நம்ம ரெண்டாவது செட்டு பிளாங்க் ஷோல்டர் டேப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ரெண்டாவது செட்டை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மூணாவது செட், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மூணாவது செட்டை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம பிளாங்க் ஷோல்டர் டேப் வந்து மூணாவது செட்டு பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்ம மூணாவது செட்டை முடிச்சாச்சு. அஞ்சாவது எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா மவுண்டைன் கிளைம்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இது 3 செட்டு தான். 10 10 10 பார்த்தலாம். ஓகே, ஸோ அந்த பொசிஷன் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ரெடியாக இருந்துட்டு உங்கள் கால் வந்து இது வரைக்கும் வரணும், இந்த மாதிரி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஒரு செட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 செட்டு இருக்கு. கண்டிப்பாக பண்ணலாம். ரெண்டாவது செட்டு போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 2 செட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு செட்டு பெண்டிங் இருக்குது, அதையும் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மவுண்டைன் கிளைம்பர் மூணாவது செட் நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 செட் முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஹோம் ஒர்க் அவுட் சீரியஸில் என்னென்னா, நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒரு 10 நாள் ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம இமீடியட்டாக இதில் கிடைக்காது. அதே மாதிரி தான். ஸோ ஒரு 30 நாள் ஆகும். ஜிம்முக்கு போய் 10 நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற எஃபெக்ட் வந்து இன்னும் ஒரு 30 நாளில் நீங்கள் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஏன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட். நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. தினமும் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.